ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டு பருப்பு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்கலாம். இது வந்து விசேஷங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாம்பார் வைப்பாங்க. பருப்பு சாம்பாரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் வந்து மல்லி, 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் அரிசி, ஒரு 4 வரமிளகாய். இந்த பொடி ரொம்ப முக்கியமானது. இது ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டு தனியாக பொடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த பொடி போட்டால் தான் சாம்பார் வந்து அந்த ஹோட்டல் கடை சாம்பார், கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி அப்படி ஒரு வாசனை வரும். இது வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3/4 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கிளாஸ் வந்து சிறுபருப்பு, அதுவும் போட்டு நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு கொலையாக வேக வச்சுக்குங்க. ஒரு 3-4 விசில் வச்சு வேக வச்சுக்குங்க. நல்லா குழஞ்சி வெந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி 2-3 தடவை கழுவி எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு 5-6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்குங்க. கல்யாண வீட்டில் 1000 பேர் வந்தாலும் சாம்பார் அப்படி வைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இவ்வளோதான். நிறையா பருப்பும் காய்கறியும் இந்த பொடியும் இருந்தால் போதும். குழம்பு வந்து திக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நாம் வந்து இப்போ கொஞ்சமாக செஞ்சு காட்டியிருக்கோம். நீங்கள் இதே மாதிரி அளவு விசேஷங்களுக்கு ஒரு 50 பேருக்கு நம்ம வீட்டில் சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒரு 30 பேர் 40 பேர் வராங்கன்னா கூட நீங்கள் இந்த பருப்பு சாம்பார் செஞ்சு வைக்கலாம். அவ்வளோ ஈஸியாக செஞ்சுக்கலாம். இந்த பொடியை கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சிங்கன்னா நல்லா ஒரு 1/2 கிலோ பருப்பு, இந்த மாதிரி 1/2 கிலோ காய்கறிகள் போட்டால் நல்லா ஒரு 30 பேர்த்துக்கு மேலே சாம்பார் வரும். இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டதும் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைங்கிறதுனால நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, அதுவும் கட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை, கொலையாக வதக்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ தேவையான காய்கறிகள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். நான் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன். முதல்ல வந்து இந்த 3 காயும் கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய் இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகுங்கிறதுனால ஃபஸ்ட்டு இது போட்டு நான் வதக்கிட்டுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் லேசாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து கத்திரிக்காய் போடலாம். ஏன்னா கத்திரிக்காய் வந்து உடனே வெந்துடும். ஒரு ஃப்ளேவருக்கு ஒரு 2 பச்சை மிளகா போட்டுருங்க. கத்திரிக்காய் உடனே வேகிறதுனால அது கொஞ்சம் அரைப்பதம் வெந்த வாட்டி நான் கத்திரிக்காய் போட்டு ஒரு 2 வதக்கிட்டு இதுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் போட்டுக்கலாம். லேசாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். ஏற்கனவே பருப்பு வேகும்போது நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்குறோம். இது கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். காரத்துக்கு வந்து தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் அப்படி குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னாலும் கடையில் வாங்குகிற சாம்பார் பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போடணும். அப்போ தான் வந்து அந்த குழம்பு தூள் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ ஒரு சின்ன எலும்பிச்சை அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி அந்த தண்ணியும் இதில் வந்து ஊற்றிடலாம். கொஞ்சம் நேரம் வந்தாலே போதும், ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. ஏன்னா ஆல்ரெடி காய் வந்து கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நிறையா குழம்பு வரும். வீட்லேயே நீங்கள் ஈஸியாக வந்து 10 பேர்த்துக்கு 20 பேர்த்துக்கு இட்லி சாம்பார் செஞ்சிடலாம். சுவையும் அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2 கொதி வருது. கொதி வரும்போது இதுக்கு இன்னொரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம தாளிச்சிட்டு தான் வச்சோம். இருந்தாலும் லாஸ்ட்டில் ஒரு தடவை இந்த மாதிரி தாளித்தோன்னா இன்னும் நல்லா மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இன்னொரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கிற பொடியிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டாலே போதும். அது ஒரு 4-5 ஸ்பூன் இருக்கும் அந்த மசாலா. அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும். இது போட்டால் இன்னும் குழம்பு திக்காகும். ஏன்னா அதில் வந்து அரிசி போட்டிருக்கிறோம். அதனால் வந்து குழம்பு இன்னும் திக்காகும். நமக்கு இந்த பதத்துக்கு போதுன்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா விட்டுடுங்க. இப்போ வந்து இறக்குறப்போ கொஞ்சம் நேரம், ஏன்னா ஏற்கனவே அது வறுத்துட்டு தான் நம்ம அரைச்சிருக்கிறோம். இப்போ வந்து அது 2 ஸ்பூன் போட்டு எடுத்து தனியாக வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதில் ஒரு கரண்டி வச்சுட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம், ஜீரகம் சும்மா ஒரு 4 நாள் போட்டு இது பொரிஞ்சதுமே பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் பொரியட்டும். அதனால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரமிளகா ஒரு ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாம். இது வந்து வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டதில் அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. அதனால் பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு வரமிளகா போட்டு தாளித்து அது மேலே ஊற்றிடுங்க.
அப்படியே வாசனை கம கமன்னு இருக்கும். நல்லா வாய்வும் பிடிக்காது. நம்ம ஏற்கனவே பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கிறோம். அதனால் இட்லி சாம்பாருக்கு அருமையாக இருக்கும். இது ஒரு 4 பூரா வச்சு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்கும். கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி நம்மளால் வைக்க முடியலையே, நமக்கு தெரியலையேன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சுவையும் அருமையாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.